இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. ஏசம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை நல்வாழ்த்துக்கள். 3/5/2026 மே மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீ பராவ ஓரிடத்திலே சித்திரை மாதத்திலே 20ஆம் நாள் இன்று உத்தராயணம் என்கிற காலத்திலே வசந்த ருது என்கிற இளவேநீர் காலத்தில் மேஷ மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையின் துதியை திதி என்று காலையில பிரதமை திதி இருக்கும் 12:47 வரைக்கும். பின்பு துதியை திதி ஆரம்பித்து விடும். விசாகம் காலையில் 6:59 வரைக்கும் இருக்கும். பின்பு அனுஷ நட்சத்திரம் இருக்கும். இன்றைய நாளிலே 7:30-9 அப்படிங்கிறது நமக்கு நல்ல நேரம். 3:04 நல்ல நேரம். சாயங்காலத்தில் 4:06 ராகு காலம். யமகண்டம் 12:01. குளிகை நேரம் 3:04. மேற்கு பக்கம் செல்பவர்கள் கொஞ்சம் வெள்ளத்தை வாயில போட்டுட்டு செல்லுங்க. மேஷ லக்னத்தில் ஒரு நாழி 39 வினாழிகள் சூரியன் இருப்பார். 5:56க்கு சூரியனின் உதய நேரம் இன்று. மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். சூரியன் உச்சமாக மேஷராசியிலே புதனுடன் அமர்கிறார். ஆட்சியிலே சுக்கிரன், மிதுனத்திலே குரு, சிம்மத்திலே கேது, கும்பத்திலே ராகு, சனி செவ்வாய் சேர்க்கையுடன் மீனராசி என்று இன்றைக்கு இருக்கிற நாளில் துலா ராசியிலே இன்றைய நாளிலே துலாம் மற்றும் விருச்சிக ராசிக்கு டிரான்சிட் ஆகக்கூடிய விசாக நட்சத்திரத்திலே இன்னைக்கு சந்திர பகவான் இருக்கிறார். மேஷராசி நண்பர்களே, பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு செலவு உண்டு. இந்த சந்திராஷ்டம் எஃபெக்ட்னா எதிர்பார்க்காதது எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த வண்டி, காரு, 2 வீலர், வீடு இதெல்லாம் ரிப்பேர் செலவுகள்லாம் உண்டாகும். விவசாயத்து நிலத்தில் இருக்கவங்க கூட பூச்சி மருந்து அடிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிறைய நடக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கான முயற்சியிலே வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். யோசிச்சு காரியங்கள் நினைச்சினீங்கன்னா இன்னைக்கு நல்லதாக சக்சஸ் ஸ்டோரியை கொண்டு போயிடலாம். எதையுமே நாம் பிடிச்சதுதான் அப்படின்னு ஒரே ஒத்த கால நிற்கிறதுலாம் சில விஷயங்கள அந்த மாதிரி பிடிவாதம் மட்டும் வேண்டாம். மற்றவங்க சொன்னா கொஞ்சம் கேட்டுக்கிறோங்கிற தன்மையோடு இருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. 9, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, நமக்கு நார்மலாவே மற்றவர்களாலே பாராட்டப்படும் போது சந்தோஷப்படும் மனது. அப்படிப்பட்ட சந்தோஷமானதை இன்னைக்கு நீங்க கொள்ள இருக்கிறீர்கள். மற்றவர்களால துதிபாடுதல் இல்லை புகழ்தல் அப்படிங்கிற விஷயத்தினால நீ சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் அமைத்துக் கொள்ள இருக்கிறீர்கள். 3, 7 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளம். கடகராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு நிறைய பயணங்கள் இருக்கும். இங்க அங்க அலைச்சல், பில்லர் டு போஸ்ட்னு சொல்லுவோம். அப்படி போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. ஆனாலும் நீங்க செய்யக்கூடிய காரியத்துல குழந்தைகள் முன்னிட்ட அலைச்சல்கள் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதா அமைவதனால அது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். 5, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, இன்றைக்கு கொஞ்சம் மனதிலே குழப்பங்கள் உண்டு. 12க்குரிய சந்திர பகவான் இருக்கக்கூடியது துளாராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மூவ் ஆகிறதுனால இந்த செய்யலாம்னு ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிறதுலையும் காரியங்கள் டக்கு டக்கு நடந்துட்டு இருக்கும். அதனால கொஞ்சம் யோசிச்சு காரியங்களை செய்வதற்கு டைம் இருக்காததுனால கொஞ்சம் டிசிஷன் அப்புறமா எடுத்துக்கலான்ற கன்ஃபியூஷன்ல மாட்டிப்பீங்க. 6, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளம். கன்னிராசி நண்பர்களே, இன்னைக்கு பண வரவுக்கான நாள். தைரியமா காரியங்கள்லாம் செய்யலாம். லாபம் உங்களுக்கு உண்டாகும். வியாபாரத்துல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா புதிய வாடிக்கையாளரை சேர்க்கலாம். நல்ல ஒரு தொழில் திறமையை, நிர்வாக திறமையை இன்னைக்கு வெளிக்கொணரக்கூடிய நல்ல நாள். 5, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.
துலாம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு பல விதத்திலும் உங்களுக்கு உங்களுக்கான தன்மைக்கு லாபம் அப்படிங்கிறதும், ரெகக்னிஷன் அப்படிங்கிறதும், சிலருக்கு கௌரவம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். அப்போ கௌரவம் கிடைக்குதுன்னா இன்னைக்கு சண்டே புதிய ஃபெஸ்டிவல்ஸ் எதனா இருக்கும். அந்த ஃபெஸ்டிவல்ல உங்களை பாராட்டி உங்களுக்கான பரிசுகளையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய நாளில் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கான இருக்கு. 3, 2 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, மனதிலே இன்னைக்கு என்ன செய்யணுங்கிற அந்த சிந்தனையில கொஞ்சம் தடுமாற்றங்கள் வரும். ஏன்னா உங்க ராசிக்குள்ள குரு பகவானின் சாரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உள்ள நுழைகிறார். 2 மற்றும் 12ஆம் இடத்தை குருவின் பார்வை பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே இந்த நிகழ்வானது நிறைய யோசிக்க வைக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸா காரியங்களை செய்யுங்க, அவசரப்படாதீங்க, நன்மைகள் உண்டு. 8, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியின் 12ஆம் இடத்திலே மூமெண்ட் கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு அஷ்டமத்துக்குரியவர். அதனால வந்து நிக்கிற வரைக்கும் உங்களுக்கு புரிபடாத எண்ணங்கள் நிறைய இருக்கும். அங்க போயிட்டு வந்துடணும்னு தோணும், வேண்டான்னு தோணும், இவங்களை கூப்பிடணும்னு தோணும், வேண்டான்னு தோணும். இப்படி ஒரு கிளஸ்டர் நிறைய இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இன்னைக்கு எல்லா காரியமும் செய்யுங்க. நீங்க உங்களை புரிந்து கொண்டு செய்த காரியங்கள் வெற்றியாக அமையும். இல்லைன்னா நிறைய தவறுகள் உண்டு. 4, 3 இந்த அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் தொழிலிலே நிறைய பிரச்சனைகள் உண்டு, தடங்கல்கள்லாம் உண்டு. வேலை செய்யலாம்னு நீங்க ஆரம்பிப்பீங்க, மின் தடங்கள், பெட்ரோல் இல்லை நிற்கும் வண்டி, இப்படி சில சிக்கல்களையும் இன்னைக்கு கொடுக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாள் இன்னைக்கு. 3, 7 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். பூராட நட்சத்திரக்காரர் கூடிய இந்த தன்மைகள் எல்லாத்தையுமே கும்பராசி பக்தியை கொடுப்பதாக அமைத்துவிடும். ஏன்னா அனுஷம் அப்படிங்கிற இந்த சாரத்துக்குள்ள வரும்போது விசாகம் அப்படிங்கிற குருவின் தன்மையை தொட்டு விட்டு தான் வரும் சந்திரன். அதனால மனதிலே பக்தியை கொண்டு வருவதாக இந்த நாள் அமைகிறது. இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சமயபுரம் மாரியம்மனை வழிபட மேலும் மேலும் நலங்கள் கிடைக்கும். வாழ்க வளத்துடன். மீன ராசி நண்பர்களே, இன்றைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா உங்களை பொசிஷன் பண்ணிக்கோங்க. நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சா மட்டும் செய்யுங்க. அவசியம் ஏற்பட்டா மட்டும் காரியத்துல இன்டர்ஃபியர் ஆகுங்க. எல்லாரும் பண்றாங்களேன்னு நீங்களும் செய்யாதீங்க. கொஞ்சம் உங்களை தனித்துவப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்க இன்னைக்கு மாரியம்மன் வழிபாடு செய்து ரிலாக்ஸா முடிஞ்சா ரெஸ்ட் எடுத்து பண்ணீங்கன்னா நல்லது. 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.